பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் காஷ்மீரின் நிலைமை தமிழ்நாட்டிற்கும் ஏற்படலாம். திருவாரூர் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஆர்.கே. நகரில் ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றவருக்கு மக்களவை தேர்தலில் வாய்ப்பளிப்பதா என அதிமுகவில் சலசலப்பு. நெல்லை வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிம்லா முத்துச்சோழனுக்கு பதிலாக ஜான்சி ராணி போட்டியிடுவார் என அறிவிப்பு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் கூட்டணி மாறும் கட்சி பாமக என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாஜகவுக்கு 0 மதிப்பெண் கொடுத்த ராமதாஸ் அதே கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ளதாக விமர்சனம். கும்பகோணத்தில் மினி கண்டெய்னரில் கொண்டுவரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பிடிபட்டது. ஆவணங்களை சரிபார்த்து உரியவர்களிடமே திருப்பி ஒப்படைத்த வருவாய்த்துறை அதிகாரிகள். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சட்டம் தெரியாதா என உச்சநீதிமன்ற நீதிபதி கேள்வி எழுப்பியதை சுட்டிக்காட்டி அமைச்சர் பொன்முடி விமர்சனம். தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யாத பிரதமர் எத்தனை முறை வந்தால் என்னவென்றும் கேள்வி. வங்கதேச எல்லையில் கட்டுக்கட்டாக பணத்துடன் தமிழக காவல்துறை அதிகாரி கைது. போதைப் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை. திண்டுக்கல்லில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தள்ளுமுள்ளு. இருக்கை பிடிப்பதில் அதிமுக நிர்வாகிகளிடையே கடும் வாக்குவாதம். தென்காசி மாவட்டத்தில் பட்டாசு ஆலையில் பயங்கர தீ விபத்து. மக்காச்சோளத்திலிருந்து பரவிய தீயில் பலர் சிக்கியிருக்கலாம் என தகவல். பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பில் முக்கிய நபர் அடையாளம் காணப்பட்டார். சென்னையில் வாங்கிய தொப்பியை வைத்து கண்டுபிடித்த தேசிய புலனாய்வு முகமை. மாஸ்கோ தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 150ஆக உயர்வு. தாக்குதலுக்கு IS அமைப்பு பொறுப்பேற்ற நிலையில் 11 பேர் கைது.